This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விபத்து குறித்த மேலதிக தகவல்களை சிறப்பு வரைகலையில் விளக்குகிறார் செய்தியாளர் பாலவிற்றுவேல். உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய பகுதியில் குறிப்பாக காஸ்பியன் கடலுக்கு தெற்கு அமைஞ்சிருக்கிறது தான் ஈரான், மேற்கு அமைஞ்சிருக்கிறது அசர்பைசான் நாடு. இந்த இரண்டு நாட்டு எல்லையோரத்தில் கிஸ்கலாசி அணை அமைஞ்சிருக்கிறது. இந்த ரெண்டு மக்களுக்குமே தெரியும், இந்த கிஸ்கலாசி அணை குடிநீர் கொடுக்கிறது மட்டுமல்லாது மின்சாரத்திற்கும் உபயோகமாக இருக்கிறது. அப்படி ஒரு மின் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காகத்தான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை அசர்பைசானுக்கு சென்றார். ஆனால் அவருக்கு தெரிந்திருக்கிறது இதுதான் அவருடைய கடைசி நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று. கிஸ்கலாசி அணை அசர்பைசான்ல இருக்கிறது. தப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் ஈரான்ல வடமேற்கு பகுதிகளில் அமைஞ்சிருக்கிறது. இங்கிருந்து பயணிக்கக்கூடிய தொலைவு 258 கிலோமீட்டர் ஹெலிகாப்டர்ல பயணம் செய்யணும் அப்படிங்கிறது தான் திட்டம். 3 ஹெலிகாப்டர் பயணிக்குது. அதுல 2 ஹெலிகாப்டர் அது கான்வாய் ஹெலிகாப்டர். அந்த கான்வாய் ஹெலிகாப்டர் தப்ரீஸ் நகரத்திற்கு பத்திரமா போகுது. ஆனா அதிபர் பயணிச்ச ஹெலிகாப்டர் காணவில்லை. எங்க தொலைஞ்சு போச்சு அப்படின்னு தேடுறாங்க. குறிப்பா பெல் 212 அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர்ல தான் ஈரான் அதிபர் பயணிக்கிறாரு. ஜோஸ்வா அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதி தான் ஹெலிகாப்டர் பயணிக்கும் போது அதிபருடைய ஹெலிகாப்டர் காணாமல் போனது அப்படிங்கிறது கண்டறியப்படுது. இந்த ஜோஸ்வா பகுதியை பொறுத்தவரை இது ரொம்ப ஒரு மலைப்பாங்கான பகுதியாக இருக்கிறது. தேடுதல் வேட்டையில 73 ஈரானிய குழுக்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க. ரஷ்யா, துருக்கி, அசர்பைசான் போன்ற நாடுகளை சேர்ந்த படையினரும் தொடர்ச்சியாக அதிபருடைய ஹெலிகாப்டர் எங்கே இருக்கிறது அப்படின்னு இரவு பகலா அப்படி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்நிலையில தான் இந்த ஜோல்ஃபா பகுதியினுடைய நில அமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஈரானினுடைய வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. 2000 முதல் 3000 மீட்டர் உயரத்தில் இது அமைஞ்சிருக்கிறதன் காரணமாக இதனுடைய வெப்பநிலையும் -5 டிகிரியிலிருந்து +5 டிகிரி இருக்குது. இதன் காரணமாக எப்பயுமே பனிமூட்டமாகவும் குளிர்ச்சியாகவும் காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக இந்த ஜோல்ஃபா பகுதி விளங்குகிறது. இந்நிலையில தான் துருக்கியினுடைய ட்ரோன் மூலமாக UHV அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி வெப்பநிலை சோதனை நடத்துறாங்க. அப்போதான் ஹெலிகாப்டர் எந்த பகுதியில் விழுந்திருக்குன்னு தெரிய வருது. செம்பிறை சங்கத்தின் மூலமாக நேரடியாக களத்திற்கு போய் அடையாளம் காணப்படுது. அப்போதான் அவங்களுக்கு தெரியுது ஹெலிகாப்டர் மலை உச்சியில சுக்குநூறாக உடைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். மேலும் இந்த ஹெலிகாப்டர் விபத்துல ஈரானினுடைய அதிபர் மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படுது. அவர் கூட பயணித்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர், கிழக்கு அசர்பைசான் மாநிலத்தினுடைய முதல்வர் உள்ளிட்டவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. 9 பேர் மொத்தமாக இந்த ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுது. இந்த விபத்து தொடர்பாக பல சந்தேகம் எழுது. முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா, துருக்கி ட்ரோன் கண்டறியப்பட்ட அந்த ஹெலிகாப்டரினுடைய லொகேஷனை 17 மணி நேரத்தினால ஈரான் படையினரால ஏன் கண்டறியப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா, இந்த பெல் 212 அப்படிங்கிற ஹெலிகாப்டரை பொறுத்தவரையும் 40 வருடத்திற்கு முன்பாக வாங்கப்பட்டது. அது ஏன் அதிபருக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு சந்தேகம். மூன்றாவதாக இருக்கிறது, கான்வாய் ஹெலிகாப்டர் நகரத்திற்கு செல்கிறது, ஆனால் அதிபரினுடைய ஹெலிகாப்டர் செல்லவில்லை. ஆனா ஏன் இது தொடர்பான இன்ஃபர்மேஷன் ரொம்ப லேட்டா பகிரப்படுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதமும் உலக அரங்கில் எழுப்பப்படுகிறது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.